ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னப்பா போவோமா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம். அதோட vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. வேளாங்கண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக வேளாங்கண்ணியை சுற்றி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ணி வந்தோம். சரி, ஓகே, ட்ராவல் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் சீகேட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் ஒய்ஃபை. இங்கே வந்து பார்த்தா வேளாங்கண்ணியே ஃபுல்லாக வந்து வியூ அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெட்டில் படித்து பார்த்தேன். சரி, ஓகே, இங்கேயே புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேரில் வந்து புக் பண்ணிட்டேன். சார்ஜ் வந்து டபுள் பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2250 ருபீஸ் வாங்குறாங்க. ரூம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வேளாங்கண்ணியில் இதுக்கு முன்னாடி நாங்கள் ரூம் எடுக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் இல்லாமல் தான் இருக்கும். பாத்ரூம் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் பைசா போனாலும் பரவாயில்ல, நல்ல ரூமில் ஸ்டே பண்ணணும், நல்ல வியூ பாயிண்ட் எடுக்கணும், உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்தோம். இங்கே ஆக்சுவலாக வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுற இடம். இங்கே வந்து ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட்டோட சேர்த்து ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலே வந்து பார்த்திங்கன்னா வியூ ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் வந்து உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ அப்படி தான் நானும் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வேளாங்கண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரெசார்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, நாங்கள் ட்ராவல் பண்ணதே செம்ம டயர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வந்ததும் ரெஸ்டாரண்ட் போனோம். ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பட் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு நாங்கள் இப்போ ரூமில் போய் கம்முன்னு படுத்து தூங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து வேளாங்கண்ணி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகுக்காகவே நாங்கள் கிளம்புனோம். அப்போ வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து காலையில் பசிக்குதுன்னு சொன்னதுனால இந்த ரெஸ்டாரண்ட் ரோட்டோரத்துலேயே இருந்தது. சரி, அங்கே வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறதுலே நல்லா நீட்டாக ஒரு ஹோட்டல்னால் இந்த ஹோட்டல் நீட்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு தோசை. எனக்கு வந்து ஆனியன் தோசை, பாப்பா வந்து கீ ரோஸ்ட் சாப்பிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப டூ குட்னு சொல்ல முடியல, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. ஈக்குவல் இதில் தான் வந்து டேஸ்ட் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலான்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஸோ வெளியில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்து ட்ரை பண்ணோம். பட்ஜெட் வைஸ் இது வந்து நல்லா இருந்துச்சு. சரி, சாப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளான் பண்ணதே வந்து மார்னிங்கை சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து vlog எடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் பிளானே பண்ணியிருந்தேன். அதனாலேயே நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் வேண்டுதல்லாம் முடிச்சணும்னு சொல்லிட்டு நைட்டே முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு பேக் என்ட்ரன்ஸு. இது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா புது கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பழைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற வே. நல்லா இருக்குது இந்த வே. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேல வரேன். அண்ட் கோயிலும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இருது ஆண்டியார் சிலை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கீழே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நான் சொல்ல மறந்துட்டேன், நான் அங்கே ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப வந்து காமெடியாக இருந்ததுன்னு நான் சொன்னேன். நான் என்ன பண்ணேன்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்மே ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒய்ஃபை தூக்கி டாப்பில் உட்கார வச்சுட்டு நானும் மேலே ஏறி டாப்பில் உட்காந்துட்டேன். செம்ம காமெடியாக வந்தோம். 6 மணி நேரம் ட்ராவலு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதுதாங்க இறுதி ஆண்டவர் சிலை. கீழே வந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம ஹைட்டும் கூட. பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது, ஹோட்டல்லேருந்து பார்க்கும்போது கூட செம்ம வியூவாக இருந்ததுங்க, வேறு லெவலு. ஆனால் ரொம்ப தூரம். மொத்தம் வந்து வேளாங்கண்ணியே சுற்றணும் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டரில் 6 கிலோமீட்டர் வந்து நடக்கணும் போல். மார்னிங் எழுந்திரிச்சி வாக்கிங் போனால் வந்து உடம்பு குண்டாகிறவங்க கூட உடம்பு குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர பெருசாக இருக்குது. அண்டு என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், லைக் ட்ராவல் ரொம்ப இதாக இருந்ததுனால தான் வந்து ரூம் நல்லா புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணோம். அண்ட் ரூம் நல்லதாக தான் புக் பண்ணியிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு தூங்கிட்டோம். நைட்டு வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். சரி, 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே போயிடலாம் அப்படின்னு பார்த்து வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக மழை, சரியான மழைங்க.
ஆஹா, இப்போதைக்கு இந்த மழை நிற்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு மலையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு மொட்டை போட்டுட்டு அப்படியே மலையிலே போயிட்டு மொட்டை போட்டுட்டு அப்படியே கடலில் போய் குளிச்சுட்டு செமையாக இருந்தது. மலையில் கடலில் குளிக்கும்போது அப்படியே குளிச்சுட்டு வந்து சந்தனம் போட்டுட்டு வெளியில் வந்தால் மறுபடியும் மழை. சந்தனம் தலையில் நிற்கலை, வழுக்க மண்டைக்கு அப்படியே வந்து வழுக்கிட்டே வந்துச்சு. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. சரி, அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு மறுபடியும் ஒவ்வொரு கோயிலுக்காக போய் எங்களோட வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுதாங்க புது கோயில். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். நல்லா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசஸ் இருக்குது. நாங்கள் போகும்போது மலையாள மாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து உட்காந்தா ரொம்ப அமைதியாக இருக்குது. எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துட்டே இருக்கலாம் போல், அந்தளவுக்கு அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேனும் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. செம்மையாக பெருசாக இருக்குல்ல. ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் உட்காண்ட்ருக்காங்க. எல்லாருமே வந்து மாஸ்க்காக தான் உட்காண்ட்ருக்காங்க. மாதா சேனல், ஜெய ப்ளஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து காட்டுவாங்க இந்த கோயிலேருந்து. ஸோ இது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து வேளாங்கண்ணி மாதாட்ட வேண்டுறது வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும் இங்கே. கொஞ்ச நேரம் வந்து வேண்டுதல் வச்சுட்டு வேண்டுதலுக்காக ஜெபிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கள, இப்படி தான் நேற்று ஈவினிங் வந்து நாங்களும் எங்கள் வேண்டுதலை செலுத்தினோம். நானும் என் ஒய்ஃபுமே வந்து செலுத்தினோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மலையிலேயே தான் வந்து ஃபுல்லாக வந்து முட்டி போட்டு நடந்துட்டு வந்தோம். இப்போல்லாம் பாருங்களேன், எல்லாம் ட்ரை ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சொதன்னு ஃபுல்லாக தண்ணி. நாங்கள் எதுவுமே கண்டுக்கல. சரி, மலையிலேயே வந்து வேண்டுதலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருந்தோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பெயினாக இருந்துச்சு. நடக்கவே முடியல. ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாயிரும்ல. காலை தூக்கி அடுத்ததை எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் வேண்டுதலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையிலே தான் வந்துட்டோம். வேண்டுதலை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சுட்டு நேராக வந்து ரூம் போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ மார்னிங் நடக்கிறதா உங்களுக்கு தான் தெரியுமே. ஸோ இதுக்காகவே தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய கோயில். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. வேளாங்கண்ணி மாதா வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு காட்சி கொடுத்தாங்க. அப்படிங்கிறனால காட்சி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து கோயில் கட்டுங்க அப்படின்னு வேளாங்கண்ணி மாதாவே சொன்னதுனால இந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பணக்கார வீட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைக்குழந்தை இருக்குது. அந்த கைக்குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வேணும் அப்படின்றதுனால போயிட்டு பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் வந்து அந்த சின்ன பையனை அனுப்பிவிட்ருக்காங்க. இந்த பையன் போயிட்டு பால் வாங்கணும் அப்படின்ட்டு போன பையன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வரவே இல்லையாம். அவ்வளோ லேட் ஆகிடுச்சான். ஸோ என்னடா இந்த பையன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் பயங்கர கோவத்தில் இருந்தாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் திரும்ப வந்திருக்கான். அவன் கொண்டு வந்த பாலும் வந்து கம்மியாக இருந்திருக்கு. அந்த ஓனர் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு ஏன் இவ்வளோ நேரம், அது இல்லாமல் பாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட விசாரிக்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் வரும்போது ஒரு அம்மா வந்து கை குழந்தையோடு வந்து வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என் குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு திரும்ப மீதி கொடுத்தாங்க. நான் அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அந்த பையனை பிடிச்சி வந்து அந்த ஓனர் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் சொம்புலேருந்து வலிய பால் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு நிற்காம. திடீர்னு அந்த ஓனர் வந்து ஆச்சரியப்பட்டுட்டு, என்னடா திடீர்னு இப்படி ஒரு அதிசயம் நடக்குதே, என்னாச்சு, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்க சொல்லியிருக்காரு. மாதா தோன்ற இடத்த வந்து அந்த பையன் காமிச்சிருக்கான். மாதாவும் குழந்தை இயேசுவும் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறனால யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை கேட்கும்போது திடீர்னு வந்து மாதாவும் குழந்தை இயேசுவும் அந்த இடத்துல தோன்றி அந்த பெரிய ஆளுகிட்ட அப்போ வந்து அந்த ஊரில் வந்து அவர் தான் பெரிய ஆள்.
அவர்கிட்ட மாதா தோன்றி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கோயில் கட்டுங்க அப்படின்னு மாதாவே கேட்டிருக்காங்க. ஸோ உடனே வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அதனால் நம்ம வேண்டுதல் எது வச்சாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேளாங்கண்ணி மாதா வந்து நிறைவேற்றுறாங்க. அப்படின்றதுனாலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு எல்லா மக்களும் எங்கெங்கேருந்தோ வந்து வேண்டுதல் செலுத்துகிறாங்க. நானும் அப்படி தான் செலுத்தினேன். ஆக்சுவலாக என்னோடய வேண்டுதல் நிறைவேறிச்சான்னு கேட்டிங்கன்னா 100% நிறைவேறிச்சு. இது நான் வந்து மதத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்தேன். அது எனக்கு நடந்தது. அதனால் வந்து நான் கேட்டதை வந்து ஒரு மேஜிக் மூமெண்ட்டாக கொடுத்த மாதா வந்து அது நான் சொன்னதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நான் செஞ்சேன். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா காலெலாம் புண்ணு போட்டுரும், அந்தளவுக்கு கஷ்டம். ஆனால் எல்லாருமே செய்கிறாங்க. எவ்வளோ வலி இருந்தாலும் எவ்வளோ பெயின் இருந்தாலும் இந்த முட்டி போட்டு நடந்து வர்றது வந்து நான் முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நடந்துட்டு போகணுன்னா பார்த்துக்கோங்களேன். சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து மலையிலேயே வந்து அவ்வளோ வேகமாக நடந்துட்டு போனாங்க. என்னால் முடியல, நான் மெதுவாக தான் போனேன். ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து வேகமாக போனாங்க. அவ்வளோ ஆசையாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு விவரம் தெரியல, ஆனால் நான் வந்து இப்போ இருந்தே சொல்லி கொடுக்குறாங்கல்ல இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பழைய கோயிலுக்கு அப்புறம் கட்டின இன்னொரு கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய கோயில் பார்க்கும்போது பயங்கர வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும்.
நான் சொன்னேன்ல வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இதை அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை வந்து பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி, இதை அப்படியே ரசிக்கிறதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நான் இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்படியே இந்த இடத்த பாஸ் பண்ணி அப்படியே பாருங்களேன், வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தால் மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட சொன்ன நம்ப மாட்டேங்க, கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரம் நான் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். செமையாக இருக்குல்ல மேலத்தோட வியூ பார்க்குறதுக்கு. காற்று, கடல் காற்று, வியூவு, அப்படியே வரவங்க போகிறவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் பார்க்குறது. ஸோ இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அமைதியாக நானும் என் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா பேசிவிட்டு இங்கேயே ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலேயே நின்றுட்டுருந்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்லாம் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது வேளாங்கண்ணியில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். சாமியை வந்து எல்லா பூசையும் பார்க்கவும் முடியும். பார்த்துட்டு நீங்கள் வந்து கடலுக்கு போகணுன்னா நல்லா கடல்லேயே என்ஜாய் பண்ணலாம். அங்கே வந்து கடை வீதியை வந்து பார்க்கணுன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 டேஸாவது உங்களுக்கு வந்து தேவை வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா. அந்தளவுக்கு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு இங்கே இருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து கேமரா நாட் அலவுடுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து அப்படியே வந்து எடுத்து தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சேனலில் மட்டும்தான் வருது இல்லைங்களா. சரி, யூடியூப்பில் வந்து இந்த இடத்துலலாம் கட் பண்ணிடுவாங்க, இருக்காது அப்படிங்கிறனால நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் ரிஸ்க் எடுத்து தான் வந்து வீடியோ எடுத்தேன். இது தப்பு தான். இதுக்கு வந்து நான் மன்னிப்பு தான் கேட்டாகணும். ஏன்னா சில பேரெல்லாம் வேளாங்கண்ணி என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரியே ஃபீலாக இருக்கும். இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கனால யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறனால தான் வந்து காமிக்கிறதே, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து காமிக்கிறதே. வேறு இன்னும் தப்பான எண்ணமும் கிடையாது. அவ்வளோதான். கடைவீதி வந்துட்டோம். கடைவீதி போனால் எல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்லி தான். என்ன கேட்டிங்கன்னா மற்ற இடத்த விட இந்த இடத்துல வந்து எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் வேளாங்கண்ணி வரும்போது வேறு இடமும் கிடையாது இல்லையா. கடை வீதின்னு வந்தால் நம்ம எதாவது வாங்கிட்டு தான் போய் ஆகணும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கிது. நம்ம எதிர்பார்க்குற பொருள் வந்து கம்மியாகவும் கிடைக்கிது. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிற பொருளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனாலேயே நாங்கள் ஒரு சில பொருளை எங்களால் வாங்க முடியல. ஸ்டாச்சூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கும்போதே வாங்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது. பட் ரேட்டு தான் கேட்டேன். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5,000க்கு மேலே தான் சொன்னாங்க. ஸோ 5,000 ரூபா கொடுத்து இப்போ வாங்கிட்டு போகிற நிலமையில் இல்லை அப்படிங்கிறனால என்னால் வாங்கிட்டு போக முடியல. பட் வீட்டில் கேட்டாங்க, வேணும் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நெக்ஸ்ட் இயராவது வந்து வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக. இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வேளாங்கண்ணியில் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். கடை வீதியில் இப்படி தான் இருக்கும். நாங்களும் ஃபுல்லாக வந்து நைட்டே பார்த்துட்டோம். நைட்டே வந்து மொட்டை அடிக்கும் போதே ஒரு சில கடையெல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிருந்தோம், இந்த கடைக்கெலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் போய் அந்த கடையில் வந்து மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு தான் போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு டாய்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. பார்த்திங்களா, ராஷ்மிகெல்லாம் இப்படி பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சிரிப்பாக இருந்துச்சு. சரிங்களா, நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன் நைட்டெலாம் இப்படிலாம் பார்க்கும்போது. ஒவ்வொரு ஹீரோக்கும் நம்ம இது வரைக்கும் பார்க்காத விதத்தில் அவங்க பண்ணியிருக்காங்களே, மொட்டை அடித்து காமிச்சிருக்காங்களே, எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது. நைட்டில் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு தேவையான பொருளும் நிறையா இருந்துச்சு. நல்லா இருந்தது. கண்டிப்பாக இது ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ சாப்பிட்லான்னு தான் நினச்சோம். கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால நைட்டு சாப்பிடல. இப்போ பாருங்கள் எவ்வளோ அமைதியாக அலை வந்துட்டுருக்கு. ஆனால் நைட்டு நாங்கள் குளிக்கும்போது அப்படி இல்லை. நல்லா மழை வேறு வந்துட்டு இருந்துச்சா, பெரிய அலையாக தான் வந்தது. ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் குளிக்கும்போது என்ன வந்து கடல்லையே விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பேன். அந்த அலையெல்லாம் ரசிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காருனாலும், ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருனாலும் உட்காந்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருப்பீங்க? அதை ரசிப்பீங்களா எப்படி?
கண்டிப்பாக கடல்னாவே யாருக்கும் பிடிக்காமலாம் இருக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனால் ரொம்ப அமைதியாக எவ்வளோ இதாக இருந்தாலும் அவ்வளோ அமைதியாக இருக்கும்ல. எத்தனை பேர் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு இருந்தாலும் சத்தமாக பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த அலை சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலே வந்து ஒரு அமைதியாக தான் தெரியும். கொஞ்ச நேரம் வந்து கடலில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கடை வீதிக்கு வந்தோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து ரேட்டு கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மீன் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சோண்டு இளநீ, ஆளுக்கு ஒரு இளநீ சாப்பிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினோம். அண்டு எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கினோம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அண்ணாவும் நாங்கள் கேட்ட ரேட்டுக்கே கொடுத்தாங்க கம்மியாக. அண்ணாவும் மூஞ்சி சுளிக்காமல் வந்து சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாரு. ஏன்னா ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மைல் ஃபேஸோடு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது திருப்தி கிடைக்கும் அந்த பொருள் வாங்கிறதுக்கு. அண்ணன் தான் செஞ்சார். நிறைய விஷயம் வந்து கடலில் வந்து சங்கு இதெல்லாம் வாங்கணும்னு வீட்டுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கடையை விட இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வச்சுருந்தார். வீட்டில் வந்து பெட்ரூமில் ஹாலில் மாட்டுறதுக்கு ஃபுல்லாக சங்குலேயே செஞ்சது. நிறைய விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு.
என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் வெளியில் கிடைக்கிற விஷயந்தான் வந்து உள்ளேயும் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கோயிலே வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, சிஸ்டர்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. ஜெபமாலை அண்ட் ஸ்டாச்சூஸ், ஜீசஸ் ஸ்டாச்சூஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, தூபம், சாலிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர்ஸோட அங்கி, இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். ஓரளவுக்கு கம்மியாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னு ஐடியா இல்லை. ஜஸ்ட் நாங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நீங்களும் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்.